தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவரே தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும். அவர் ஆண்டவராகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவருக்கு ஒரு இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன். படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன். என் கண்களை தூங்கவிட மாட்டேன். என் இமைகளை மூடவிட மாட்டேன் என்று அவர் சொன்னாரே. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர்தம் வாக்குறுதியினின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே திருப்பாடல் 132 1 முதல் 14 வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்களை நாம் தியானிக்கவிருக்கின்றோம். இந்த திருப்பாடல் எருசலேம் மக்கள் அந்த தனது பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாகவும் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பாடுகின்ற இந்த பாடலாகவும் அமைந்திருக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணி என்று பார்க்கின்ற பொழுது தாவீது அரசன் அந்த தலைநகரான எருசலேமிற்கு உடன்படிக்கை பேழையை கொணரக்கூடிய அந்த சூழ்நிலையும், அதே போல அந்த உடன்படிக்கை பெட்டியானது கடவுளது உடனிருப்பை சுட்டி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே அந்த கடவுளுடைய பிரசன்னம் மக்கள் மத்தியிலே அதிகமாக காணப்படுகின்றது என்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தருணத்திலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஆண்டவரை போற்றக்கூடியவராக இருக்கின்றார். குறிப்பாக அந்த பாபிலோனிய சிறைவாசத்தில் இருக்கும் பொழுது ஏறக்குறைய 586வது கிமு ஆண்டிலே இருக்கின்ற பொழுது அவர்கள் பட்ட பல்வேறு விதமான இன்னல்கள், சோதனைகள் இவற்றையெல்லாம் கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்திலே காணப்பட்டது. இதன் வழியாக பார்க்கின்ற பொழுது தாவீதையும்
அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும் என்று சொல்லுகின்ற பொழுது, கடவுள் பல்வேறு நிலைகளிலே நமக்கு பல சோதனைகளை கொடுத்தாலும் கூட அதன் வழியாக ஒரு நிறை மகிழ்வை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஏனென்றால் அந்த சோதனைகளிலிருந்து பல விடயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே போல அந்த அரசனுடைய தியாக மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை காட்டுகின்ற பொழுது, இதோ கடவுள் அந்த மகிமையை தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவருக்கும் எடுத்து காட்டுகின்றார். அந்த நேரங்களிலே கடவுளின் அந்த மகிமை, அதே போல அவரது தனிப்பட்ட விதத்திலே இறைவன் தரக்கூடிய எல்லா ஆசீரும் பொதுவாக நமக்கு இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இதோ தாவீது அரசன் இந்த கடவுளது உடன்படிக்கை பேழையை மக்களிடத்திலே கொண்டு வருகின்ற பொழுது, அவர் ஆண்டவருக்கு ஒரு இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையிலே என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவர் கடவுளுக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமைக்க வேண்டும். அப்ப நாம எந்த இருப்பிடத்தை அமைக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, நமது உள்ளம் என்கின்ற அந்த இருப்பிடத்தை கடவுளுக்காக தயாரிக்க வேண்டும். அப்படி தயாரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, இதோ ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது நான் நிறை மகிழ்வை பெறக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதை நாம் புரிந்து பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல நாம் எப்பொழுதும் ஆண்டவரிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரது வல்லமை நம்மிலே என்றும் செயல்படுகிறது என்பதை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் அவரது வல்லமை எந்த விதத்திலே, எந்த நோக்கத்திலே நம்மிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதன் வழியாக நான் எப்படி நிறைவு காண முடியும் என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து இதோ தாவீது அரசன் அந்த உடன்படிக்கை பேழையை மக்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறார் என்கின்ற அந்த நிகழ்வை 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரத்திலும் கூட நாம் வாசிக்க கேட்கின்றோம். அப்படி என்றால் அரசாட்சி என்பது தாவீதினுடைய அந்த வம்சத்தில் தொடர்ந்த ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. அதை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த இறைவனுடைய ஆசிர் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு சில நிபந்தனைக்கும் உட்பட்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் கடவுள் ஒரு சில நிபந்தனைகளை நமக்கு தருகின்றார். அந்த நிபந்தனைகள் வழியாக நாம் அவருக்கு பிரமாணிக்க உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் அது உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் கடவுளது அந்த உடன்படிக்கையை இதோ அவர்கள் காத்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, காப்பாற்றுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, நாம் நமது உடன்படிக்கை ஆகிய, அதாவது இறைவன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய நமது உள்ளத்தை எவ்வாறு காக்கின்றோம் என்பதை நாம் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி உணர்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் அந்த கடவுளது இரக்கம் நம்மிலே எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கிறிஸ்தவ பார்வையில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஒரு உடன்படிக்கை பேழையை போல நம்ம மத்தியிலே வந்தார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் தியாகம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அவர் அன்பின் பிரசன்னத்தை நம் மத்தியிலே கொடுத்து, இதோ நான் உங்களோடு இருக்கின்ற வரையில் நீங்கள் அகமகிழுங்கள் என்று அவர் சொல்லி நம்மை அந்த மகிழ்ச்சிக்கு அவர் உட்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துகிறார் என்பதை தான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் கடவுள் அந்த சியோன் மலையை தேர்ந்தெடுக்கின்றார். அப்படி என்றால் கடவுள் நமக்கு என்று ஒரு இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்து அதிலே நாம் குடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகின்றார். அப்படி என்றால் இந்த காலகட்டத்திலே நமக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் என்றால் இறைவனது பிரசன்னம் இருக்கக்கூடியது நமது ஆலயங்கள். அப்படி என்றால் இந்த ஆலயங்களிலே ஆண்டவரது பிரசன்னத்தை உணரக்கூடியவர்களாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவரது பிரசன்னத்தை நான் அனுபவிப்பதற்காக, சுவைப்பதற்காக இதோ நான் ஒவ்வொரு தருணத்திலும் ஆலயத்திற்கு செல்கின்றேனா, திருப்பலிகள், ஜெபங்கள், ஆராதனைகள் இதிலே நான் கலந்து கொள்கிறேனா, கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய உடனிருப்பு என்னில் இருக்கிறது, ஆண்டவரது ஆசீர்வாதம் என்னில் தங்கி இருக்கிறது, ஆண்டவரின் ஆசிரை பெறுவதற்காக இதோ நான் செல்லுகின்றேன் என்று நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியதாக நாம் இருக்கின்றோம். இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கத்தின் மூச்சாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே,
இதோ இந்த நாளை உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, உமது உடனிருப்பு எங்களில் எந்நாளும் இருக்கிறது என்பதை உணர்ந்து, உமது இரக்கம் எங்களை வழி நடத்துகிறது என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்படுவதற்கு தேவையான எல்லாவித ஆற்றலையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.